அன்பு குழந்தையே, இந்த நன்னாளை எனது பரிபூர்ண ஆசியோடு துவக்கிவிடு. இன்று நீ செய்யும் காரியங்களில் முதல் படியை எடுத்து வை. வெற்றியை உனதாக்கி தருகின்றேன். நீ செய்யும் எந்த காரியமும் இன்று வெற்றியில் முடியும் என்று வாக்கு தருகின்றேன். இந்த அப்பா உன்னோடு இருக்கும் போது கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, துக்கம் ஏன் ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ நினைத்துக் கொள்கின்றாய் அல்லவா? இறைவன் என்பவர் நம்மோடே இருந்தால் நம் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கக்கூடாது அல்லவா என்று நினைப்பு தோன்றுகின்றதல்லவா? அந்த விஷயத்தை அப்படி வை. சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றார். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகின்றான். அப்படித்தான் சாதனையில் இருக்கும் போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க எது இதமான வழியோ அதை நான் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றேன். நான் கூறும் எல்லாவற்றையும் தவறாமல் நீ கேட்டும் விடுகின்றாய். ஆனால் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காத பிள்ளை போன்று, தாய் சொல்லும் வழியை கைவிடாத பிள்ளையை போன்று நீயும் இந்த பெருமாளின் வார்த்தைகளை கடைபிடித்து செயல்முறைப்படுத்து. அப்போது நீ விழமாட்டாய். மகளே, எல்லாமும் என்னால் நடக்கின்றது, எல்லாவற்றிற்கும் நானே காரணம் என்று பாவத்தை வளரவிடாதே. எல்லாவற்றையும் இந்த பெருமாளின் பாதங்களில் விட்டுவிடு. உன்னது வழியை நான் எளிதாக்கி தருகின்றேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த முட்கள் உன்னுடைய காலை வந்து சேராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் அப்பா எனக்கு எல்லாமும் செய்து கொடுப்பார் என்று நீ நம்பு. உனக்கு எல்லாமும் செய்து தருவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கின்றதே என்றால் நான் என்ன செய்ய இயலும்? தீபத்தை உன்னுடைய கைகளில் தான் பற்றி கொண்டிருக்கின்றாய். எனது வார்த்தைகளை நீ பற்றி கொண்டு நடந்தால் உன்னுடைய கையில் இருக்கும் சுடரும் பற்றி கொண்டு எரியும். அப்பொழுது உன்னுடைய வழி வெளிச்சமாகும், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். எந்த ஆடம்பரமான பூஜையும் எனக்கு தேவையில்லை. உள் அன்போடு என்னை நினைத்தால் அதுவே போதும். இதோ இன்றுமே கூட என்னை உள் அன்புடன் நினைத்துவிட்டு உன்னுடைய காரியங்களை முற்றும் முதலுமாக என்னிடம் சொல்லிவிட்டு இன்றே உன்னுடைய வாழ்க்கைக்கான முதலடியை எடுத்து வை. உன்னுடைய முதலடி வெற்றியின் அடிகளாக நான் மாற்றித் தருகின்றேன். ஆம் மகளே, எனது இந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள். இன்று நீ செய்யும் காரியங்கள் வெற்றியில் முடிவதற்கு நான் வாக்கு தருகின்றேன். குழந்தையே, உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன்னுடைய கவலைகளுக்கான ஆறுதலை தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்துவிட்டு மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கின்றார்கள். உன்னுடைய துயரங்களை எப்படி அதிகரிக்கலாம் என்று மனதளவில் யோசிக்கின்றார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் உனக்கு வரும். எதற்காகவும் விரக்தியடையாதே. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக நீ அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ நிச்சயம் வாழ்வாய். நான் உன்னிடம் சொல்வது அனைத்துமே அப்பேற்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களால் எப்போது உனக்கு ஆபத்து தான் ஏற்படும். அதனை தடுக்கத்தான் உன்னை அவர்களிடமிருந்து விலகிச் சென்றுவிடு என்று கூறுகின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய அப்பா நானே துணை நிற்பேன். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கண்கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ ஏன் வீணாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாமல் இரு என் செல்லமே.
நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன்னுடைய மனம் ஒரு குழந்தை என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துபவர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் குழிக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றனர். அது அவர்களுக்கான கர்ம வினைகள். கர்ம பலன்களை அவர்கள் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. இதை நன்றாக உணர்ந்தவள் நீ. அப்படி இருக்க ஏன் நடந்ததையும் விட்டு சென்றவர்கள் பற்றியும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்கு துணையாக எம்பெருமான் ஏழுமலையானே இருக்கும்போது உனக்கென்ன கவலை? வாழ்க்கையான படிக்கட்டுகளுக்கு நீ அவர்களுக்கு ஏணியாக இருக்க ஆசைப்பட்டாய். ஆனால் அவர்களோ உன்னை எட்டி உதைத்துவிட்டு சென்று விட்டனர். அதற்காக நீ ஏன் கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? பெருமாளே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குங்கள், என்னவரை என்னிடம் வந்து சேர்த்து வையுங்கள் என நீ வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் எனக்கு புரியும். கவலைப்படாதே என் செல்லமே, உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் இன்னல்களும் கூடிய விரைவில் உன்னை விட்டு நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் கூடிய விரைவில் அமைத்து தரப்போகின்றேன். நீ நேசித்த உறவுடன் நீ கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தொடங்கப் போகின்றாய். நீ சந்தோஷப்படும் அந்த தருணத்தை உன் அப்பா நான் பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன். இன்னும் சில மணி நேரத்தில் உன்னவர், உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னிடம் வந்து பேசுவார். அல்லது அந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறியாக ஏதாவது ஒரு அறிகுறி உன் வாழ்வில் தென்படும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. உனக்கான நிம்மதி, உன் மனம் தேடும் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். உன் அருகில் தான் நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் கண்மணி. யாருக்காகவும் யாருடைய வார்த்தைக்காகவும் நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னவரை நீ ஏன் பிரிந்தாய் என்பது உனக்கு உன் மனதிற்கு தெரியும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவரவருடைய மனநிலை இன்றை போல் நாளையும் இருக்காது. நாளை போல் மற்றொரு நாள் நிச்சயமாக இருப்பதில்லை. மனிதனுடைய மனநிலை சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே உன்னவர் உன்னுடைய மனம் புரிந்து அவருடைய மனம் திருந்தி நிச்சயமாக உன்னை வந்து சேர்வார். அந்த நல்ல நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. இன்னும் சில மணி நேரமே அதற்கு உள்ளது. நம்பிக்கையோடும் பக்தியுடன் பொறுமையோடு காத்திரு. வாழ்க்கையில் நடக்கப் போகும் சந்தோஷங்களை பொறுமையாக ரசித்து அனுபவிக்கப் போகின்றாய். குழந்தையே, மனதிற்குள் 1000 வருத்தங்கள் வைத்துக் கொண்டும் வெளியில் புன்னகையோடு நீ நடித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் இருப்பதை நான் முற்றிலும் அறிவேன். உண்மையான உறவு எப்போதும் உன்னை விட்டு பிரிந்து விடாது. சில காலம் கஷ்டமான நேரம். அந்த கஷ்ட காலத்தை நீ கடந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகும். உன்னவர் உன்னை வந்து சேரும்போது அனைத்து மனக்கசப்புகளையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இனிவரும் காலங்களில் சந்தோஷமாக வாழுங்கள். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் இருவருக்கு எப்பொழுதும் உண்டு. இனி உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே